இன்னைக்கு ஒரு டே இன் லைஃப் மினி விளாக் பார்க்கலாம். ஸோ மார்னிங் முழிச்சதுமே ஜீரா வாட்டர் வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்துட்டு மொட்டை மாடியில் வாக்கிங் போயிருந்தேன். ஜோய் வந்து ஆப்போசிட்டில் என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருந்தா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக ஓட்ஸ் மீல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக மாவு அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ ராகி தோசை அண்ட் நார்மல் தோசைக்காக மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டேன். ஸோ நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். நான் 4 to 5 liters வாட்டர்ஸ் வந்து பெர் டே எடுத்துப்பேன். நீங்களும் அந்த மாதிரி நிறைய வாட்டர் எடுத்துக்கு ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக உயிருக்கு தத்தல் இருந்த ஒரு லில்லி செடிக்கு எனக்கு உயிர் கொடுத்தோம். ஸோ அந்த பாண்டில் இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ கூட ஜோய் வந்து ரொம்ப ஆக்டிவ், பக்கத்தில் ரொம்ப பாசம் பிள்ளைக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம செடியை வந்து எனக்கு கழுவ விட்டுட்டேன். ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் வந்து டயட்டில் இருக்கிறனால டயட் மெனு தான். அப்புறம் சிம்பாக்காக அழகாக ட்ரீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பெட் ஷாப் போயிருந்தோம். ஜோய்க்கும் சிம்பாக்கும் ஃபுட் வாங்குறதுக்காக அழகாக இந்த பப்பிலாம் விளையாடிட்டு இருந்துச்சு. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது எப்படி சாப்பிட்டுச்சுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டி குட்டி ரேட்ஸ்லாம் அழகாக சுற்றிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு எனக்கு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.